எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம். ஸோ ஒரு மனுஷனுக்கு கோபம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ தனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதோ, தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னோட கருத்தை ஏற்றுக்கல, தனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும். ஸோ இந்த கோபம் வரனால ஒரு மனுஷனோட லிவர் பாதிக்குது, லங்ஸ் பாதிக்குது, அவங்களோட ஹார்ட் பீட் வந்து வழக்கத்துக்கு மாற அதிகமாக அடிக்கும், உடல் வெப்பம் வந்து அதிகமாகும். கிட்டத்தட்ட நீங்களே உங்களை எரிச்சுக்கிறதுக்கு சமம் தான். இப்போ உங்களுக்கு கோவம் அதிகமாகறதுனால கூடவே கார்ட்டிசோல் ஹார்மோனும் அதிகமாகுது. ஸோ இந்த கார்ட்டிசோல் ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஓகேங்களா? ஸோ இது அதிகமாகும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கூடவே சேர்ந்து அதிகமாகுது. நீங்கள் கோவப்படுறதுனால உங்கள் சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கோவப்படுறதை குறைச்சிட்டு ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் காமாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ, ஸோ அப்போ நல்லா தரையில் சமணங்கால் போட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஸோ தரையில் உட்கார முடியலன்றவங்க சேரில் நிமிர்ந்து உட்காருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சீத்தளி பிராணாயாமம் பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பிராணாயாமம் செய்கிறனால உங்கள் உடல் வந்து நல்லா சூடு தணிஞ்சு குளிர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகும். உங்களோட ஹார்ட் ரேட் வந்து பேலன்ஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். செரிமான பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணும். ஏன்னா உங்களுடைய எச்சி வந்து உற்பத்தி ஆகும் இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது. ஸோ நீங்கள் உணவு எடுத்துக்கும் போது ஸோ அந்த எச்சியோடு சேர்ந்து ஸோ உள்ளே வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் நாக்கை வந்து ரெண்டாக மடிங்க, ஓகேங்களா? ஸோ டியூப் மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெளியே நீட்டிக்கோங்க. ஸோ இப்போ மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது நாக்கு வழியாக உள்ளே இழுங்க மெதுவாக. நாக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியே விடும்போது மூக்கு வழியாக வெளியே விடுங்க. ஸோ இப்போது நாக்கு வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ச்சியான காற்று உள்ளே போகும். ஸோ உங்களுக்கு வந்து நாக்கு வந்து கூலிங்காக இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மூச்சு காற்றை மூக்கு வழியாக வெளியே விடும்போது ஸோ அந்த காற்று வந்து சூடாக வெளியே போகும். ஸோ அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சியை 5 நிமிடங்கள் டெய்லி காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் சாயந்தரம் ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கோபம் வந்து குறையிறத நீங்கள் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது, பயத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, பயத்துலேருந்து எப்படி வெளிவருது, ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.